ராஜா. இன்றைய அங்கம் வைத்திருக்கின்ற அலுவலகத்தை திறந்து வைக்க வருகை தந்திருக்கின்ற முன்னாள் நாகை சட்டமன்றத்துடைய உறுப்பினரும் எங்களுடைய அரசியல் ஆசானும் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாநில தலைவரும் அண்ணன் அன்சாரி அண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றவனாக இந்த நல்ல ஒரு நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற கோவை மாவட்டத்தினுடைய செயலாளர் சகோதரர் அப்பாஸ் அவர்களை, இங்கே முன்கின்ற மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய இளைஞரணியினுடைய பொருளாளர் சகோதரர் பைசல் அவர்களை, ரமேஷ் அவர்களை, மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளை உங்கள் மீண்டும் ஒரு முறை வருகை என வரவேற்று நமது அண்ணன் குறிப்பிடும்போது சொன்னார், இந்த கூட்டணியை நாம் ஏன் ஆதரித்திருக்கிறோம் என்று. கடல் கொள்ளையர்களிலிருந்து காப்பாற்ற கட்டுமரமா இல்லை போர்க்கப்பலா என்று அண்ணன் குறிப்பிட்டதைப் போல அந்த போர்க்கப்பலைத்தான் இப்போது நம் கையில் எடுத்து பணியாற்றுகிறோம். இறைவன் நாடினால் 40 தொகுதியிலையும் நாம் ஆதரிக்கின்ற இந்த கூட்டணி வெற்றி பெறும் என பிரார்த்தித்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவர்களையும் இந்த பகுதியில் வேலை செய்கிற ஒவ்வொரு சகோதரருடைய பெயர்களையும் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆனால் நேரம் இல்லை. நீங்கள் அயராது உழைத்திருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. இந்த நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க. இந்த வகையிலையும் நம்ம பிரார்த்தனை செய்வோம். கண்டிப்பாக நம்ம ஆதரிக்கின்ற அனைத்து சின்னங்களும் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் நம்முடைய குரல்கள் ஒலிக்க வேண்டும் என உறுதி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். இந்த அனைவரின் மீதும் நல்லவற்றுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாழும் காயிதே அன்பு அண்ணன் தமீமுல் அன்சாரி அவர்களே, வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இங்கு அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் நன்றி கலந்த செலவாத்தை உருவாக்கிக் கொள்கிறேன். கோவை மாவட்ட மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் இன்றைய தினம் தேர்தல் பணிமனை கோவை மற்றும் பொள்ளாச்சி தொகுதிகளுக்கு இடையிலான இரட்டை தொகுதிகளுக்கான பணிமனையாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிமனையை ஏற்பாடு செய்து விரைந்து திறப்பதற்கு மூல காரணமாக இருந்த கோவை மாவட்டத்துடைய துணை செயலாளர் அருமை சோதர் ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்த கோவை மாவட்டத்துடைய செயலாளர் அப்பாஸ் தலைமையிலான அந்த குழுவினருக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் குறிப்பாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பணிமனை திறப்பு விழா என்பது கோவை மாவட்டத்தில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்வதற்காக செயல்பாட்டாளர்களை அன்றாடம் ஒருங்கிணைப்பதற்கான களமாக இன்று நாங்கள் ஒருங்கிணைத்து உருவாக்கியிருக்கின்றோம். இந்தியா கூட்டணி நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மனிதநேய ஜனநாயக கட்சி 39 நாடாளுமன்ற தொகுதியிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது என்று முடிவு செய்து 19ஆம் தேதியிலிருந்தே களப்பணியை நாங்கள் தொடங்கிவிட்டோம். இன்றைய தினம் கூடுதலாக புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற இதர தென்னிந்திய மாநிலங்களிலும் மனிதநேய ஜனநாயக கட்சி இந்தியா கூட்டணியை ஆதரிக்கும் என்ற ஒரு முடிவை எடுத்து அறிவித்திருக்கின்றோம். அண்டை மாநிலங்களில் மனிதநேய ஜனநாயக கட்சியினர்
தீவிரமாக களப்பணியாற்றி அந்த கூட்டணிக்கு பாடுபடுவார்கள். தமிழ்நாட்டிலே 39 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. தற்போது 4 முனை போட்டி நடைபெற்றாலும் 3 முனைகளிலே யார் இருக்கிறார்கள் என்பதை பற்றி மக்கள் கவலைப்படவில்லை. இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் யார் என்பதை அறிந்து அவருடைய களப்பணிகளை மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவையிலும் பொள்ளாச்சியிலும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகளில் நாங்கள் இறங்கியிருக்கின்றோம். எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு, களப்பணியாளர்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். கடல் கொள்ளையர்களை வீழ்த்துவதற்கு கட்டுமரத்தை புறக்கணித்துவிட்டு போர்க்கப்பலில் நாம் ஏறி இருக்கின்றோம். அந்த போர்க்கப்பலில் நாம் பீரங்கி குண்டுகளாக இருந்து ஜனநாயக வழியிலே, உடனே அதுக்கு தவறான விளக்கத்தை யாரும் கொடுத்துடக்கூடாது, என்னடா பீரங்கி குண்டுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி, ஜனநாயக வழியில் நாங்கள் எங்களுடைய பணிகளை ஆற்றுவோம் என்பதை நாங்கள் போதித்திருக்கின்றோம். நாங்கள் கொசுக்களை எதிர்த்து போராடவில்லை, கொரோனா வைரஸ்களை எதிர்த்து போராடுகின்றோம். இந்த நாட்டை 10 ஆண்டு காலமாக தவறான வழியில் அடைத்து சென்று நாட்டுடைய ஜனநாயகத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தீய சக்திகள் அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய செயல் திட்டங்கள் இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களும் சிறுபான்மை மக்களும் உருதாய் மக்களாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை பிரிக்கக்கூடிய, பிளவுபடுத்தக்கூடிய, பிரிவினை அரசியலை வளர்த்திருக்கக்கூடிய சக்திகளை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய களப்பணிகள், ஜனநாயக பணிகள் இருக்கும். அதை ஒற்றி எங்களுடைய அடுத்த பல நாட்கள் மிக உக்கிரமாக எங்களுடைய தொண்டர்களோடு நாங்கள் களமாடவிருக்கின்றோம். அதற்கான செயல் திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். எல்லா மக்கள் முறையிடுவாங்க, குறைகளை சுட்டி காட்டுவாங்க, புகார் மனுக்களை எல்லாம் தருவாங்க. இது ஜனநாயகத்து அது ஒரு அம்சம். அந்த நேரத்தில் தானே அதிகமான முறையில் அரசியல் தலைவர்களெல்லாம் சந்திக்க முடியும். மக்களுக்கு எளிதாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு தேர்தல் காலம். அப்படி வருகின்ற போது அவற்றையெல்லாம் வாங்கி பரிசீலித்து உரிய அதிகாரிகளுக்கு எடுத்து சென்று தீர்வுகளை எடுத்துக் கொடுக்க நம்முடைய கூட்டணியினர் பாடுபடுவார்கள்.